மக்களை தேவன் என்றைக்குமே எங்கேயுமே ஒதுக்குறது அல்ல. ஆதாம் ஏவாள கூட பாருங்களேன், ஃப்ரீடத்தை விட்டுருந்தார். கணவன்கிட்ட கூட கேட்காம போய் அந்த கனியை போய் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க, பிடிங்கினாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சுதந்திரம் இருந்தது யாருக்கு? பெண்ணுக்கு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சுதந்திரம் இருந்ததுங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆனா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது ஆதாமையும் சரி ஏவாளையும் ஃப்ரீடமா விட்டுருந்தார். அதனாலதான் இவங்க ஃப்ரீடமா கணவனு கூட தெரியாம எங்க போயிட்டாங்க. ஃப்ரீடம் இருந்தது. ஆனா பாவம் செஞ்சவங்க இந்த ஃப்ரீடம் இல்ல. ஆண்டவர் உன் ஆசை யார பற்றி இருக்கும், உன் புருஷனை தான் பற்றி இருக்கும். உன் புருஷன் கேட்டுதான் எல்லாமே செய்யணும். உன் புருஷன் கேட்டுதான் ஒரு பொருளை வாங்கணும். நீ ஆசைப்பட்டு ஒரு கம்மல் வாங்கணும், யார்கிட்ட போகணும்? உன் புருஷன் நீ போய் ஆகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. உன் ஆசை யார பற்றி இருக்குமா? உன்னுடைய புருஷனையே பற்றி இருக்கும். அவனையே நீ பற்றி இருக்கணும். அவன் என்ன சொல்றானோ நீ அதை கேட்கணும். அவன் நீ சம்பாதிச்சு வந்தாலும் உன் இஷ்டத்துக்கு நீ வாங்க கூடாது. உன் புருஷன் கேட்டு ஒவ்வொன்னா வாங்கு. ஏன்? ஆதாம் முதலாவது பாவம் செய்ய, யார் பாவம் செஞ்சான்? ஏவாள் பாவம் செஞ்சான். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்படுகிறது, யார் வஞ்சிக்கப்பட்டா? ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாலே தவிர ஆதாம் என்ன செய்யப்படல? வஞ்சிக்கப்படல.